என்ன காரியம் பண்ண பார்த்த? அப்பா என்னப்பா இதெல்லாம்? செல்விமா, எங்களை தடுக்காத. நாங்க எடுத்த முடிவுதான் சரி. மா, என்னமா பேசிட்டு இருக்க நீ? இப்படி ஒரு முடிவு எடுத்தா எல்லாமே சரியா போயிடுமா? சொல்லுங்கப்பா, ஏன் நீங்க அமைதியாவே இருக்கீங்க? உங்க பொண்ணு நீங்க 2 பேரும் சேர்ந்து அனாதையா விட்டுட்டு போயிடலான்னு முடிவு எடுத்துட்டீங்கல்ல? எனக்கு உங்க 2 பேரையும் விட்ட பேரு யாருமா இருக்காங்க? 1000 பேரு என் கூட இருந்தாலும் அப்பா அம்மா நீங்க 2 பேரும் என் கூட இருக்கிற மாதிரி இருக்குமா? எந்த தைரியத்துல என்ன விட்டு போறதுன்னு முடிவு எடுத்தீங்க? சொல்லுங்கப்பா. நீ சொல்லுமா. எங்களால முடியல செல்வி. நீ நல்லா வாழணும்னு தான் எங்க சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க உன் கூட வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா அப்படி இருந்தோம் நீ படுற வேதனை எங்களால பார்க்க முடியல. நீ சின்ன பிள்ளையில இருந்து ஒரு சின்ன முள்ளு குத்துனா கூட நீ வலி தாங்காம அழுவுமா? அப்படி அழும்போது அப்பா அதை பார்க்க முடியாம தவிச்சிருக்க. இன்னைக்கு நீ வாழ வேண்டிய பொண்ணு. உன் வாழ்க்கை உன் கண்ணு முன்னாடி அழிய போகுதுன்னு நீ தவிக்கிற தவிப்பும் அடையிற வேதனையும் நான் பாக்குறப்ப இந்த உசுர சுமந்துகிட்டு என்னால எப்படிமா இருக்க முடியும்? இங்க பாரு செல்வி, நீ கவலைப்படாத. அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன். நாங்க போனதுக்கு அப்புறம் தான் இது உனக்கு நடக்கும். நிச்சயம் அந்த கடவுள் உன்னை மாப்பிள்ள கூட வாழ வைக்கும். நீ வேணும்னா பாரு, நாங்க போனதுக்கு அப்புறம் நீ உன் புருஷன் புள்ளன்னு நீங்களாம் ரொம்ப சந்தோஷமா வாழுவீங்க. நான் சொல்றது நடக்கும். எங்க 2 பேரையும் தடுக்காத செல்வி. மா, என்னமா பேசிட்டு இருக்க நீ? இங்க பாருமா, எனக்கு உன் கஷ்டம் எல்லாமே புரியுது. ஆனா தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. இங்க பாரு, நீ உன் நம்பிக்கையை மட்டும் இழந்துராத. வேலுவுக்கும் எனக்கும் உண்டான பந்தம் இன்னைக்கும் நேத்து உண்டானது இல்ல. அது 7 ஜென்மத்துக்கானது. இங்க பாருமா, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, எனக்கு அவர்தான் புருஷனா வருவாரு. அதை எந்த விதியும் எந்த சதியும் மாத்தவே முடியாது. இங்க பாருங்க, சந்திரமதி இறந்ததுக்கு அப்புறம் மறு ஜென்மத்துல ஹரிச்சந்திரன் தாலியோட பிறந்த மாதிரி இந்த ஜென்மத்திலையும் அவர் தாலிய நான் சுமப்பேன். அப்பா, இது இல்ல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவரோட தாலிய நான் தான் சுமப்பேன். உங்க பொண்ணு சாகும் போது நிச்சயம் சுமங்கலியாதான் சாவேன். வேலுவுக்கு எதிரா உருவாகிட்டு இருக்கிற இந்த போராட்டத்துல நான் அவரை தூக்கு மேடையில இருந்து இறக்கி உண்மையாவே தப்பு செஞ்சவங்கள தூக்கு மேடையே ஏற வைப்பேன். என் புருஷனை நான் காப்பாத்தி கூட்டிட்டு வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த நம்பிக்கையை நீங்களும் வைங்க. பாருமா, நீ என் மேல வச்சிருக்கிற பாசம் உண்மைனா இப்படி ஒரு முடிவை நீ எடுக்கவே கூடாது. என் மேல சத்தியம் பண்ணு செல்வி. சத்தியம் பண்ணு செல்வி. அப்பா, நீங்களும் கை வைங்க. அப்பா வைங்கப்பா. செல்வி வைங்கப்பா. இப்ப சொல்லுங்க, என்ன ஆனாலும் சரி, இந்த மாதிரி ஒரு முடிவை நீங்க 2 பேரும் எடுக்கவே கூடாது. மா, ஏற்கனவே அப்பா முடியாம இருக்காரு. நீங்களும் எதுவுமே சாப்பிடாம இருந்தா என்னமா அர்த்தம்? வாங்க, வந்து ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுங்க. நான் வேளைக்கு சாப்பிட்டு என்ன ஆக போகுது? அங்க என் புள்ள ஆயுசுனால எண்ணிக்கிட்டு இருக்கான். நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாம வீட்டுல உட்காந்துட்டு இருக்கோம். மகா, வாங்க.
இந்த கடையை பூட்டி சாவி கொண்டு வந்துட்டேன். அத்தை ஏன் அழுதுகிட்டு இருக்காங்க? சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க.